விஜய் சார் நடித்த கோட் இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் படம் பார்த்தேன். கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருந்தேன், அதனால் இன்றைக்கி தான் படம் பார்க்க முடிஞ்சுது. பார்த்துட்டு வந்தாச்சு. ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. கோட் வெங்கட் பிரபு விபி டைரக்ஷனில் விஜய் சார் நடிச்சிருக்காரு. கூட பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஸ்னேகா அண்டு லைலா, இந்த மாதிரி மெயினாக மோகன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு சொல்லணுன்னாலே நம்மளுக்கு ஒரு ½ hour தேவைப்படும் போல இருக்குது. அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஒன்லைன் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 பழைய கதை, ரொம்ப பழைய கதை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் கன்வின்ஸ்டு. பிகாஸ் ஒரு 7-8 ஜானர் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் சுற்றி படம் எடுக்கணும். தட் இஸ் ஃபைன், ஓகே. பட் அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்குறோம் அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ பெரிய கதை எடுத்தாலும், எவ்வளோ பழைய கதை எடுத்தாலும், எவ்வளோ புது கதை எடுத்தாலும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். அங்கே தான் ஒரு டேரக்டரோட டச்சும், அங்கே தான் ஒரு டேரக்டரோட சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்குது. பட் இந்த படத்தில் வெங்கட் பிரபு சார் சக்ஸஸ் பண்ணியிருக்காரா, ஃபெயிலியர் பண்ணியிருக்காரா பார்த்துடலாமா? இந்த ரிவ்யூவை முழுசாக கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல போகிறேன், என்ன சொல்ல வரேன்றது அப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, ஓகேவா? இது முன்னாடியே நான் விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான ரிவ்யூ. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பேசிடலாம், அப்புறமா நெகட்டிவ் போகலாம், ஓகேவா? பாசிட்டிவ்ன்றது விஜய் சார். அல்டிமேட் 2 கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் 2 கேரக்டருமே கலக்கி இருக்கிறாரு, சான்ஸே இல்லை. ஃபைட்டு, இந்த இவர் சொன்னார் இல்லையா வாரிசில், ஃபைட்டு காவல்னா ஃபைட்டு உந்தி, டான்ஸ் காவல்னா டான்ஸ் உந்தி, அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் வர ஒவ்வொரு ஃப்ரேமே செதுக்கி இருக்கிறார். சான்ஸே இல்லை, அவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுருக்கிறார். அல்டிமேட் சார், ரியலி யூ ஆர் வெரி வெரி அல்டிமேட் ஆக்டர், எக்ஸ்ட்ராடினரி. உங்களோட பர்ஃபார்மன்ஸ், காமெடி, அந்த காமெடியெல்லாம் கில்லிக்கு அப்புறமா இந்த படத்தில் ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய இறங்கி காமெடி பண்ணியிருக்கிறார். சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஜென்ரலாகவே காமெடி சூப்பராக பண்ணுவார் விஜய் சார். இதில் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டு, எக்ஸ்ட்ரானரி ஃபைட், உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணியிருக்கார் மனுஷன். சான்ஸ்லெஸ். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் அதே மாதிரி அந்த அழுகிற சீன், அவங்க பையனை மிஸ் பண்ணிடுவார், அப்போ அழுவார். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, சான்ஸே இல்லை. வாட் கால்டு பிரியமானவளே, எஸ் அஃப்கோர்ஸ், ஐம் நாட் ஷுர், பிரியமானவளே தான் நினைக்கிறேன். அதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னப்போ அந்த பாத்ரூமில் போயிட்டு அழுவார் இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம எப்படி கண் கலங்கணுமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு சீனில் அவர் கொடுத்துருக்கிறாரு. எக்ஸ்ட்ராடினரி. சான்ஸே இல்லை சார். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இப்படி ஒரு ஃபைட்டு, இப்படி ஒரு காமெடி, இந்த மாதிரியான ஒரு ஆக்டரை நாங்கள் ரொம்ப சீக்கிரம் மிஸ் பண்ண போகிறோமேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அது உங்களோட பர்சனல், உங்களோட முடிவு. பட் வி ஃபீல் வெரி சேட். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்டரை நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம், இன்னும் ஒரு படம்னு நினைக்கிறேன். பட் சான்ஸே இல்லை சார், எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே எதுவுமே இதில் விஜய் சாரோட போர்ஷன்ஸில் எதுவுமே மைனஸ் கிடையாது. அவர் உயிரை கொடுத்து பண்ணியிருக்கிறார், சான்ஸே இல்லை. தென் டைரக்டர் ஆஸ் அ டைரக்டராக இந்த படத்தில் ஜெயிச்சிருக்கிறாரா, தோத்துருக்கிறாரா? விபி வெங்கட் பிரபு சார் எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர். மங்காத்தா, மாநாடு, இதெல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் அப்படி ஒரு எங்கேஜிங்காக வச்சுருப்பார். பட் அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் இந்த படத்தில் அதை பண்ணாரா இல்லையா, அதான் கொஸ்டின். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, வெரி சாரி வெங்கட் பிரபு சார், மிஸ் பண்ணிட்டீங்க. விஜய் சார் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய கோட்டை விட்டீங்க, சான்ஸே இல்லை. அஃப்கோர்ஸ் கதை பழைய கதை, பழைய கதை. இது எம்ஜிஆர் சார் நடித்த படத்துலேயும் நிறைய அந்த மாதிரி வந்திருக்கும், ரஜினி சார் நடித்த படத்துலேயும் இருக்குது, விஜயகாந்த் சார் நடித்த படத்தில். விஜயகாந்த் சார் ஐ திங்க் ராஜதுரை, ஐ திங்க் ஸோ. அந்த படத்தோட அப்படியே ரீமேக் பண்ணாமல் தான் இருக்குது. பட் அந்த படமே இன்னொரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். அதில் கூட ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் படத்தில் ஏன் இப்படி, எனக்கு புரியல. இப்படி ஒரு மனுஷன் கையில் கிடச்சிருக்கிறாரு, அவரை வச்சு எப்பேற்பட்ட எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே கொடுக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய ஓட்டைங்க இருக்குது. முக்கியமாக
ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளேவே கிடையாது. தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இவர். அந்த விஜயகாந்த் சார் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஓகே இவ்வளோ தானே விஜய் சார் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எப்பேற்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. நான் ஒன்று கேட்கணும் வெங்கட் பிரபு சார்கிட்ட. ஆக்சுவலி டிஏஜிங் இது தேவையா? அந்த மனுஷன் இப்போவே எங்கே தான் இருக்கிறாரு. அவருக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டணும்னா ரொம்ப ஈஸியாக காமிச்சிட்டு போயிடலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா விஜய் சார் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. ஈவன் இப்போ கூட அவருக்கு 50 இயர்ஸ்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி டான்ஸ் ஆடுறாரு, அப்படி ஃபைட் பண்ணுறாரு. அந்த மாதிரி அவர் லுக்கே அப்படி தான் இருக்குது. சரி, அப்பாவுக்கும் பையனுக்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே. ஏன் இதை சொல்கிறேன்னா, பையனோட ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அந்த பர்ஃபார்மன்ஸு பையன் விஜய் சார். ஆனால் ஒட்டவே இல்லை. மனசில் வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மை நடிக்கிற மாதிரி இருக்குது. மனசில் நிற்கவே இல்லை. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. டிஏஜிங் டெக்னாலஜி இல்லாமல் இதை பண்ணியிருந்தா ஒவ்வொரு சீனுமே தெரி மாசாக இருந்திருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. பட் அது மனசில் நிற்கவே இல்லை, ஒட்டவே இல்லை. காசு செலவு பண்ணுறது யாராக இருந்தாலும் என்ன, ஆனால் அவர் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு அவ்வளோ உயிர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறார். பட் அவர் ஆஸ் அ விஜய் சாரா ஆக்டராக ஜெயிச்சிட்டாரு. பட் அது மனசில் நிற்கல, யார் மனசுலையுமே அது ஒட்டவே இல்லை. அந்த ஹேர் ஸ்டைல் இது எதுவுமே ஒட்டலை. அது நீங்கள் விஜய் சாராகவே விட்டுருந்தாலே, இவர் ஏஜ் கெட்டப் இருக்கா, இவருக்கு காமனாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு கில்லியில் வர மாதிரி லைட்டாக முஸ்டாச் கொடுத்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாலே அவர் எங்கே தெரிஞ்சிருப்பார். அது போதுமே, அதுவே அவருக்கு வந்து டெல்லி வரைக்கும் பேசும். அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிறார் அவர். அவருக்கு தேவையில்லாமல் டிஏஜிங்னு சொல்லி வேஸ்ட். ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், அந்த நடுவில் ஒரு டிஏஜிங் கேரக்டர் ஒன்று வருது, இதே விஜய் சார் தான் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் காட்டுறாங்க. அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு, அது ஓரளவுக்கு ஓகே பார்க்குற மாதிரி இருக்குது, அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. பட்டு கொஞ்சம் பெரிய வயசு விஜய் சாரை வந்து டிஏஜிங்கில் காட்டுறாங்க, வேஸ்ட். அனிமேட்டடாக தான் இருக்குது. அது மனசுலேயே அந்த கேரக்டர் ஒட்டவே இல்லை, நிற்கவே இல்லை. அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கே தவிர, பட் மனசில் நிற்கிதானா நிற்கல. அப்பா கேரக்டர் நிற்கிற அளவுக்கு பையன் கேரக்டர் நிற்கல. இதான் ஃபேக்ட். இதுக்கு பெரிய மைனஸ் என்னென்னா டிஏஜிங் ஃபேக்டர். அது தேவையே கிடையாது, இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணீங்களோ தெரியல. அது எதுக்கு தேவை? ப்ரொடியூசருக்கு அந்த காசு மிச்சமாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, ஸ்க்ரீன் பிளே ஆல்ரெடி சொல்லிட்டேன். யுவன் சங்கர் ராஜா சார், அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். பட் இந்த படத்துக்கு அவர் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, சின்னதாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்குலாம் போயிருப்போம் இல்லையா, அங்கே சப்போஸ் சாம்பாரில் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சார் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படியா, ஓகே, எங்கேருந்து மாஸ்டர் சொல்லுவார். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 4 உருளைக்கிழங்கு வெட்டி போடு. ஓகே, சரி ஆயிடுச்சு. மாஸ்டர் இங்கே ரசம் காலியாக போகுது. அப்படியா, கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு ரசத்தில் ஊற்றிடு, மேனேஜ் ஆகிடும். ஓகே மாஸ்டர், இங்கே பொரியல் தீர்ந்துடுச்சு, கம்மியாக இருக்குது. அப்படியா, ஒரு 4 தேங்காவை வெட்டி அதில் சேர்த்துரு. இந்த மாதிரி மியூசிக்கை இவர் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாரு. ரைட்டு, அப்பா படத்துலேருந்து கொஞ்சம் சாங் எடு, அதில் போடு. மங்காத்தாலேருந்து கொஞ்சம் மியூசிக் எடு, இதில் போடு. ரன்னிங் கமெண்ட்ரி, கிரிக்கெட்லேருந்து கமெண்ட்ரி எடுத்து கிளைமேக்ஸில் போடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீங்க? ஒரு பாட்டு கூட மனசில் நிற்கவே இல்லை. ஒரு பாட்டு நிற்கிது, அந்த ஓப்பனிங் சாங், விசில் போடு சாங், ஓகே அது நிற்கிது. அது கூட விஜய் சார் பாடு இருந்தாலும் அது மைண்டில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன், அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் மற்றபடி வேறு எந்த பாட்டுமே, இந்த மட்ட சாங்லாம் வந்து தேவையே கிடையாது. எதுக்கு தாங்க நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணி த்ரிஷா மேடம் வேறு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேறு சம்பளம்? தேவையே கிடையாது. ஏன்னா நல்லா எங்கேஜிங்காக போகிற அந்த டைமில் வந்து இந்த பாட்டு வருது, தேவையில்லையே. இங்கே இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, சாங்ஸ் எல்லாமே திணிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு சாங்ஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாங்ஸே இல்லாமல் போயிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். எந்த சாங்குமே, விஜய் சார் படத்தில் சாங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாங்கு, ஃபைட்டு, டான்ஸு, காமெடி, இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு வந்து கைவந்த கலை. ஆனால் இந்த படத்தில் சான்ஸே இல்லை. விஜய் சார் படத்தில் இவ்வளோ வேர்ஸ்டான சாங் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். அவரது படமே மொக்கையாக இருந்தால் கூட சாங்ஸ் ஹிட் ஆகிடும், அந்த மாதிரி சாங்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் டோட்டலி வேஸ்ட். ஒரு சாங் தவிர வேறு எந்த சாங்குமே மனசில் நிற்கல. கேட்குற மாதிரி அந்த ஃபேமிலியோட பாடுற ஒரு சாங் வந்து கேட்குற மாதிரி இருக்குது, தட்ஸ் இட். பட் என்னென்னா சாங்ஸ் வந்து அங்கங்கே திணிச்ச மாதிரி தான் இருக்குது.
சாங்ஸ் வந்து அந்த கண்டினியூட்டி இல்லை, படத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராகவே இருக்குது. ஆனால் ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் சார் ரியலி பாவம், நிறைய மனுஷன் காசை இறைச்சிருக்கிறார். பட் தேவையே இல்லை. இங்கே என்னென்ன தேவையில்லைன்னா டிஏஜிங் ஃபேக்டர் தேவை கிடையாது. அதுக்கு வந்து விஜய் சாரே எங்கே தான் இருக்கிறாரு, அந்த தேவையில்லை. அதே மாதிரி விஜயகாந்த் முக்கியமாக சொல்ல மாதிரிறேன், விஜயகாந்த் சாரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. அதுக்கு சிரிப்பும் வரல, அழுகியும் வரல. அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு விஜயகாந்த் சாரை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் இல்லை, ஒரு மனுஷன் அந்த மனுஷனை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அது ஒரு எவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஒரு டச்சிங்காக இருக்கணும். சான்ஸே இல்லை. அதுவும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் அவரை கொண்டு வராமே இருந்திருக்கலாம். அதே மாதிரி சிஜியில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. சிஜிலையும் கோட்டை விட்டுருக்கிறார் வெங்கட் பிரபு சார். இது என்னதான் ஒரு ப்ரூஃப் பார்த்தாருன்னு தெரியல எனக்கு. விஜய் சாரும் படம் பார்த்துட்டு அவர் நினச்சிருப்பாரு, சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்பி இறங்கிட்டேன். எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. விஜய் சார் பீஸ்டில் சொல்லுவார், நம்பி இறங்குறேன், ஏதோ சொதப்பிட மாட்டிங்களே, நம்ம ஒன்று நினச்சா நம்மளுக்கே ஒன்று செய்திருவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பீஸ்டில். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறார். பாவம் விஜய் சார் நம்பி இறங்கியிருக்கார் வெங்கட் பிரபுவை, ஆனால் அவர் வச்சு செஞ்சு விட்டார். எனக்கு ஒரு விஷயம் புரியல, வெங்கட் பிரபு சாரும் சரி, லோகேஷ் கனகராஜ் சாரும் சரி, ஏன் அது விஜய் சார் வந்தால் மட்டும் உங்களுக்குலாம் ஏன் அப்படி ஒரு லெத்தாஜிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சின்சியாரிட்டியே இல்லாமல்? அந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு நல்ல டேரக்டர், மங்காத்தா, மாநாடு இந்த மாதிரியான ஒரு டேரக்டர். பட் அப்போ இதை விட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ கேஷுவலாக ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் பிளே. நிறைய இடத்துல சிஜி ஒர்க், சில இடத்துல சிஜி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல சிஜி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இதெல்லாம் ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் கவனிச்சிருக்கணும், அதுவும் பார்க்கல. அண்ட் தென் முக்கியமாக இன்னொன்று, வில்லன் படத்துக்கு வெயிட்டே வந்து ஒரு பக்கம் ஹீரோனா இன்னொரு பக்கம் வில்லன். ஹீரோட வெயிட்டேஜே வந்து வில்லன் கையில் தான் இருக்குது. வில்லன் எந்த அளவுக்கு டெரராக இருக்கிறாரோ, வில்லன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பயத்தை கொடுக்குறாங்களோ, அப்போ தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஹீரோ மேலே இருக்கும். அப்போ தான் ஹீரோ வெயிட்டாக தெரிவார். பட் இங்கே சப்பையான வில்லன், மணக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பிரியாணி பண்ணிவிட்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்பி சாப்பிடும்போது அதில் உப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது கோட் படம். ஏன்னா வில்லன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தேவை, ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் தேவை. ஆனால் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை. மாஸ்டர் படம் அப்படி ஹிட் ஆனதுக்கு ரீசன்னா விஜய் சேதுபதி, அவர் டெரரான வில்லன். ஜெயிலர் ஹிட் ஆனதுக்கு ரீசன்னா அந்த படத்தோட வில்லன் அப்படியே ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுதான் வந்து ஒரு ஹீரோவோட வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். பட் இங்கே வெங்கட் பிரபு சார் அதை 100% மிஸ் பண்ணியிருக்கிறார். சான்ஸே இல்லை. யூஆர் ராங் செலெக்ஷன். பட் ஸ்க்ரீன் பிளே தான் அங்கே இம்பார்ட்டன்ட். ராஜா ராணி அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்தார், ஆனால் நம்மளை ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேஜிங்காக உட்கார வச்சார் அட்லீஸ்ட் சார். ஸோ அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக வேஸ்ட் பண்ணியிருக்கிறார், டோட்டலாக கோட்டை விட்டார். அட்லீஸ்ட் ஆர்ஆரில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா ஆர்ஆரும் சொதப்பல். பட் இதெல்லாம் இப்படி இருந்தாலும் விஜய் சாருக்காக ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஃபேமிலியோட விஜய் சாருக்காக போய் உட்காந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாக என்ஜாய் பண்ணுவீங்க, செகண்ட் ஆஃப் அப்படியே ஸ்பீடாக போகும். பட் இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் போனால் ஒரு 3 hours என்டர்டெய்னிங்காக இருக்கா அப்படின்னா அது நிச்சயமாக இருக்கும். விஜய் சார் உங்களை எங்கேஜிங்காக வச்சுருப்பார். பட் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த ரிவ்யூ டெஃபினட்டாக விஜய் சார் ஃபேன்ஸே நான் சொன்ன எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். விஜய் சாரோட உண்மையான ஃபேன்ஸ், விஜய் சாரோட ஒரு நல்ல ஃபேன்ஸ் நிச்சயமாக நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நான் சொன்னது அத்தனையுமே ஃபேக்ட். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தட், பை ஃப்ரம் MKR. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.